போலீசார் பொதுமக்களுக்கு விடுத்துள்ள அறிவிப்பு. தாயாரின் விடுதலைக்கு உதவுங்கள், ஜனாதிபதியிடம் உதயகலாவின் மகள் உருக்கம். ரணிலால் திணறும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணை, சாமர சம்பத் எம்பி மீதான விசாரணை நிறுத்தம். 138 அதிபர்களுக்கு ஒரே நேரத்தில் இடமாற்றம், காரணம் வெளியானது. சமூக ஊடகங்களில் பரவி வரும் போலியான கடிதம் தொடர்பாக போலீசார் விளக்கம் அளித்துள்ளனர். அதன்படி இவ்வாறு தவறான தகவல்களை பரப்பும் நபர்களுக்கு எதிராக தேவையான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கணனி குற்றத்தலைமையகம் என குறிப்பிட்டு பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவின் பெயரையும் போலியாக தயாரிக்கப்பட்ட கையொப்பத்தையும் உள்ளடக்கி ஆங்கில மொழியில் தயாரிக்கப்பட்ட கடிதம் ஒன்று தற்போது சமூக ஊடகங்களில் பரவி வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களவையும் சட்டப்பூர்வ அடிப்படையற்றவை எனவும் ஒன்றுக்கொன்று பொருந்தாத வார்த்தைகளை பயன்படுத்தி இலங்கை தேசிய லட்சணை, இலங்கை உயர் நீதிமன்ற லட்சணை மற்றும் இலங்கை போலீஸ் அதிகாரப்பூர்வ லட்சணைக்கு ஒத்தவாறு லட்சணைகள் அச்சிடப்பட்டு தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் அவதானித்துள்ளனர். அந்த கடிதம் அனுப்பப்பட்டதாக குறிப்பிடப்பட்ட சைபர் கிரைம் ஹெட் குவார்ட்டர்ஸ் கொழும்பு, ஸ்ரீலங்கா என்ற பெயரில் இலங்கையில் எந்த ஒரு நிறுவனமும் இல்லை எனவும் இதில் குறிப்பிடப்பட்டுள்ள பதவிகள் அல்லது விடயங்கள் இலங்கை போலீசாரால் வெளியிடப்படாத தவறான மற்றும் திரிக்கப்பட்ட தகவல்கள் எனவும் இலங்கை போலீசார் பொதுமக்களுக்கு அறிவித்துள்ளனர். இது திட்டமிட்டு மிகவும் திட்டமிடப்பட்ட முறையில் இலங்கை போலீசாரை அவமதிப்பதற்கும் பொதுமக்களை தவறாக வழிநடாத்துவதற்கும் உருவாக்கப்பட்ட கடிதம் என அவதானிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். அரசியல் காரணங்களுக்காக சிறையில் இருக்கும் தனது தாயார் தயாபரராஜ் உதயகலாவை அவரது உடல் நலம் கருதியும் சிறுவர்களான எமது நலன் கருதியும் சிறையில் இருந்து வெளியில் வருவதற்கான வாய்ப்பை ஜனாதிபதி ஏற்படுத்தி தர வேண்டும் என குறித்த பெண்ணின் மகள் டிலானி தயாபரராஜ் கோரிக்கை விடுத்துள்ளார். யாழ் ஊடக அமையத்தில் நேற்று தனது பேத்தியாரான அருணோதயநாதன் ரயனியுடன் ஊடக சந்திப்பை முன்னெடுத்த அவர் மேலும் கூறுகையில், சர்வ மக்கள் கட்சியின் உருவாக்கத்தால் பிள்ளையானுடன் ஏற்பட்ட முரண்பாடுகளால் தனது தாயார் தண்டனை கைதியாக சிறையில் இருக்கின்றார். எமது தாயார் அரசியல் சூழ்ச்சி காரணமாக சிறையில் இருக்க நாம் 4 சகோதரர்களும் பாட்டியின் பராமரிப்பில் தற்போது பல அசௌகரியங்களை சந்தித்து வருகின்றோம். தாயார் குற்றம் செய்யாது சிறையில் இருப்பதால் பல்வேறு உடல் உபாதைகளுக்கும் மன உளைச்சலுக்கும் உள்ளாகி மருத்துவ வசதி கூட கிடையாத நிலையில் உள்ளார். இந்த நிலை அவரது உயிருக்கும் ஆபத்தை ஏற்படுத்துவதாக இருக்கின்றது. அந்த வகையில் எமது குடும்ப நிலையையும் பிள்ளைகளான எமது நிலையையும் கருத்தில் கொண்டு தாயாரை மனிதாபிமான நடவடிக்கையாக விடுவிக்க ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அறிக்கை காரணமாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க தொடர்பில் லஞ்ச ஆணைக்குழு மேற்கொண்டு வந்த விசாரணை நிறுத்தப்பட்டுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. ஊவா மாகாண சபையின் முதலமைச்சராக சாமர சம்பத் தசாநாயக்க பதவி வகித்த காலத்தில் செய்யப்பட்ட நிதி முறைகேடு தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அவரை கைது செய்து விளக்கமறியலில் வைத்துள்ளது. அந்த சம்பவம் தான் பிரதமராக இருந்த காலத்தில் நடந்தது என்றும் சாமர சம்பத் தசாநாயக்கு அதற்குரிய பணத்தை அப்போதைய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் அனுமதியுடன் திரைசேரி செயலாளரால் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையின்படியே பெற்றுக்கொண்டதாகவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். மாகாண சபை நிதியை நிலையான வாய்ப்பு கணக்குகளில் வைக்க முடியாது என்றும் அரசாங்க நிதி மற்றும் ஒதுக்கப்பட்ட பிற நிதி அனைத்தும் ஒரே ஆண்டில் செலவழிக்கப்பட வேண்டும் என்றும் அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அவ்வாறு செய்யாவிட்டால் அந்த நிதி அமைச்சகத்துக்கோ அல்லது சம்பந்தப்பட்ட மாகாண சபை அமைச்சகத்துக்கோ திருப்பி அனுப்பப்பட வேண்டும் என்றும் விக்ரமசிங்க அந்த அறிக்கையில் கூறியிருந்தார். உடனடியாக நடவடிக்கை எடுத்த லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு இது தொடர்பில் கடந்த 17ஆம் தேதி அறிக்கை ஒன்றை வழங்குமாறு ரணில் விக்ரமசிங்கவுக்கு அறிவித்திருந்தும் அன்று அறிக்கை வழங்க லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு வர முடியாது என்று விக்ரமசிங்க பதிலளித்தார். இதனால் அந்த அறிக்கையை வழங்குவதற்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு லஞ்ச ஆணைக்குழுவில் இருந்து வேறொரு திகதி வழங்கப்பட்டுள்ளது. வடமேல் மாகாணத்தில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே பள்ளியில் பணியாற்றிய 138 அதிபர்களை மே 20ஆம் தேதி முதல் இடமாற்றம் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த இடமாற்றங்கள் குறித்து அதிருப்தி அடைந்த அதிகாரிகள் இந்த மாதம் 30ஆம் தேதிக்கு முன்னர் தங்கள் மேல்முறையீடுகளை சமர்ப்பிக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது.
ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணத்தை தவிர வேறு எந்த காரணத்துக்காகவும் இடமாற்றங்கள் நிறுத்தப்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடமேல் மாகாணத்தின் தற்போதைய ஆளுநர் திஸ்ஸ வர்ணசூரிய முதன்மை இடமாற்ற கொள்கையை அங்கீகரித்துள்ளார். அந்த கொள்கைக்கு வெளியே இடமாற்றங்கள் செயல்படுத்தப்படாது அல்லது இடைநிறுத்தப்படாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடைபெற்று 6 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் கடைசியாக ஆட்சிக்கு வந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க தவறியுள்ளது என ஊடகவியலாளரும் செங்கலடி தளவாய் வட்டார தமிழரசு கட்சியின் வேட்பாளருமான சென்னிலாந்தன் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை நேற்று செங்கலடி புளியவெளி பகுதியில் நடைபெற்ற உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் 6ஆம் ஆண்டு நினைவு தினத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் நடைபெற்று 6 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. இலங்கையில் நடைபெற்ற மிக மோசமான இந்த பயங்கரவாத தாக்குதலால் சுமார் 260க்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் பலியானார்கள். இன்று வரை அவர்கள் எதற்காக கொல்லப்பட்டார்கள், ஏன் பலியானார்கள் என்பது யாருக்கும் தெரியவில்லை. இன்று 6 வருடங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் மாறி மாறி ஆட்சிக்கு வந்த அரசினால் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து நீதியின் முன் நிறுத்த முடியவில்லை. கடைசியாக ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை நடாத்தியவர்கள் யார் என்பதை கண்டுபிடித்து நீதியின் முன் நிறுத்துவோம் என கூறி மக்களின் வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்தனர். அவர்களிடம் ஜனாதிபதி பதவியை கொடுத்துள்ளோம், நாடாளுமன்ற பெரும்பான்மையை கொடுத்துள்ளோம். அதனை வைத்துக்கொண்டு எதனையும் செய்ய முடியவில்லை. தற்போது அவர்கள் உள்ளூராட்சி சபையின் அதிகாரங்களை தங்களுக்கு தருமாறு மக்களிடம் கோரிக்கை விடுக்கின்றனர். ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்றத்தை வைத்து செய்ய முடியாதவர்கள் உள்ளூராட்சி சபைகளை வைத்து என்ன செய்ய போகிறார்கள்? அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாகி 1 வருடங்கள் ஆகிய நிலையில் அவர் இந்த 6வது ஆண்டில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை நடாத்திய உண்மையான சூத்திரதாரிகளை கண்டுபிடித்து உலகுக்கு காட்டுவார் என எதிர்பார்த்தோம். ஆனால் ஏமாற்றமே மிஞ்சியுள்ளது. இதுவரை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய முடியவில்லை. எய்தவர்கள் இருக்கும்போது அம்புகளை கைது செய்யும் நிலையே காணப்படுகின்றது. பேராயர் கர்தினால் மால்கம் ரஞ்சித் ஆண்டகை தொடர்ச்சியாக உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை நடாத்திய சூத்திரதாரிகளை கண்டுபிடித்து தண்டனை வழங்குமாறு தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு அழுத்தம் கொடுத்து வரும் நிலையில் இலங்கை கிறிஸ்தவ மக்களை தொடர்ச்சியாக இந்த அரசும் ஏமாற்றி வருகின்றது. தாங்கள் ஏன் கொல்லப்பட்டோம், எதற்காக கொல்லப்பட்டோம் என்று தெரியாமலேயே சில குழுக்களின் சில தேவைகளுக்காக பலி கொடுக்கப்பட்ட உயிர்களின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டுமாக இருந்தால் 7வது உயிர்த்த ஞாயிறு நினைவு தினத்திலாவது இந்த மக்கள் ஏன் கொல்லப்பட்டார்கள், யாரால் கொல்லப்பட்டார்கள், யாருக்காக கொல்லப்பட்டார்கள் என்ற உண்மையை கண்டுபிடித்து சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார்.